Hi guys, welcome to our channel Samcos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப் எசென்ஷியல்ல யூனிட் 5ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनான ஜாவா சர்வ்லெட் ஆர்க்கிடெக்சர் தான் பார்க்க போறோம். சோ ஜாவா சர்வ்லெட் ஆர்க்கிடெக்சர் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கலா ஒரு சர்வ்லெட்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க. நீங்க போயிட்டு அங்க வெயிட்டர் இருப்பாங்க. அந்த வெயிட்டர் கிட்ட நீங்க வந்து எனக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அந்த வெயிட்டரும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு கிச்சன்ல போய் செஃப் கிட்ட சொல்லிட்டு திரும்ப நீங்க கேட்டது எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? இங்க யார் உங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க? வெயிட்டர். சோ அதே மாதிரி தான் இந்த சர்வ்லெட்டும். சோ யூசரோட ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? யூசரோட ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அதுதான் இந்த சர்வ்லெட். இது எங்க ரன் ஆகும் அப்படின்னா சர்வர்ல ரன் ஆகும். ஓகேவா? சர்வ்லெட் இஸ் a ஜாவா ப்ரோக்ராம். அது வந்து சர்வர்ல ரன் ஆகும். இது என்ன பண்ணும்? ஒவ்வொரு கிளையண்டோட ரெக்வெஸ்டையும் ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டைனமிக் வெப் பேஜை வந்து டைனமிக்கான வெப் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த டேட்டாவை ப்ராசஸிங் பண்ண யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வெப் பேஜை ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்றாங்க. டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண இது யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட டயக்ராம். ஸோ ஓகே, இப்போ ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய சர்வ்லெட், ஓகேவா, நிறைய சர்வ்லெட் வந்து குரூப் ஆகி இந்த ஜாவா ட்ரீ கண்டர்ல வரும். ஓகேவா? இது என்ன பண்ணும்? இது எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க? டைனமிக் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய சர்வ்லெட் வந்து ஜாவா ட்ரீ அண்டர்ல வரும். அது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க? ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த சர்வ்லெட் வந்து எதுக்காக பிரைமரியா முக்கியமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த சர்வர் சைடு ஆப்ரேஷன் பண்றதுக்கு, இந்த சர்வர் சைட்ல நடக்கிற விஷயங்களுக்காக தான் இந்த சர்வ்லெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றாங்க. ஓகே, சோ இந்த சர்வ்லெட் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா சிஜிஐ, அதாவது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் இருந்தது. பட் அது ரொம்ப லெஸ் எஃபிஷியண்டா இருந்ததாம். அதனாலதான் இந்த சர்வ்லெட்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, சோ இந்த சர்வ்லெட்டால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதால வந்து பிஸ்னஸ் லாஜிக் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய லோட் எல்லாம் சர்வர் சைட்ல வரும்ல, அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். டைனமிக் வெப் கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த சர்வ்லெட்டால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சர்வ்லெட்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஜென்ரிக் சர்வ்லெட், HTTP சர்வ்லெட். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சர்வ்லெட்னா என்னன்னு பார்த்தோம். சர்வ்லெட் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சர்வ்லெட்டால என்னென்ன பண்ண முடியும், அதோட டைப்ஸை பார்த்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த சர்வ்லெட்டை நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை நம்ம 3 வேஸ்ல கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரிக் சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்லை HTTP சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி எழுதியிருப்பேன், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் லாஸ்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராமை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்வ்லெட்டோட ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஒரு வெப் ப்ரௌசர் இருக்கு. அந்த வெப் ப்ரௌசர் என்ன பண்றாங்க? வெப் சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புது. அந்த ரெக்வெஸ்ட் சர்வ்லெட், அதாவது சர்வ்லெட் கண்டெய்னருக்கு போகிட்டு அந்த சர்வ்லெட் கண்டெய்னர் ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அது நமக்கு ரெஸ்பான்ஸ் திரும்ப கொடுக்குது. ஓகே, இந்த டயக்ராம்ல இருக்க இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிரைமரி ஒர்க் பண்றதே இந்த கிளைண்ட் தான். இந்த கிளைண்ட், அதாவது கிளைண்ட் அப்படின்னா இந்த வெப் ப்ரௌசரை தான் சொல்றாங்க. இந்த வெப் ப்ரௌசர் தான் நமக்கு என்ன பண்ண போகுது? நிறைய HTTP ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ண போகுது. ஸோ இந்த வெப் ப்ரௌசர் வந்து ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும். அதே மாதிரி சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரதையும் இது ப்ராப்பரா கெட் பண்ணிக்கும். இதுதான் வந்து இந்த கிளைண்டோட ஒர்க். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுது? ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. அதே மாதிரி வெப் சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அதை அகைன் கெட் பண்ணிக்குது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வெப் சர்வர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப் சர்வரோட பிரைமரி ஜாப் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நிறைய ரெக்வெஸ்ட் வரும்ல, அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் த வெப் சர்வர். இதுதான் வந்து இந்த ரிசோர்சஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த வெப் சர்வர்ல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப் சர்வர் அண்ட் டைனமிக் வெப் சர்வர். ஸோ இந்த வெப் சர்வரோட வேலை
வெப் ப்ரௌசர் அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும். அண்ட் ஆல்சோ எதெல்லாம் அவங்க அக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் அந்த வெப் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிக்கிறது அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வெப் கண்டெய்னர். ஸோ வெப் கண்டெய்னர் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் இந்த சர்வ்லெட் ஆர்கிடெக்சர். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா சர்வ்லெட்டை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, இது ரெண்டு முக்கியமான டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன? ஸோ சர்வ்லெட்டோட லைஃப் சைக்கிளை மேனேஜ் பண்ணும் அண்ட் தென் URL மேப்பிங் பண்ணும். ஓகேவா, ஸோ சர்வ்லெட்டோட ஆர்கிடெக்சரில் 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று கிளைண்ட்டு, ஒன்று வெப் சர்வரு, ஒன்று வெப் கண்டெய்னர். ஓகேவா, வெப் கிளைண்ட் என்ன பண்ணுது? ரெக்வஸ்ட் கொடுக்கும், வரதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். வெப் சர்வர் என்ன பண்ணுது? கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும், மேனேஜ் பண்ணும். வெப் கண்டெய்னர் என்ன பண்ணுது? நம்ம சர்வ்லெட்டை கம்யூனிகேட் பண்ண வைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சர்வ்லெட் ரெக்வஸ்ட் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். நமக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. இனிட், சர்வீஸ், டெஸ்ட்ராய். இனிட் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்வ்லெட் லோட் ஆகுது, யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இனிஷியலைசேஷனுக்காக இது கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். கரெக்டாக அந்த ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது டூ கெட் பண்ணணுமா, டூ போஸ்ட் பண்ணணுமா, இல்லை நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அதில் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கும் பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் டெஸ்ட்ராய். ஸோ டெஸ்ட்ராய் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்? சப்போஸ் அதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதோட சர்வீஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக இதை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எக்ஸ்டெண்டிங் ஜென்ரிக் சர்வ்லெட், எக்ஸ்டெண்டிங் HTTP இன்டர்ஃபேஸ், இம்ப்ளிமெண்டிங் சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சர்வ்லெட்டை கிரியேட் பண்ண முடியும்னு. ஸோ அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஜாவாவில் சர்வ்லெட்டு, அதுக்கப்புறம் servlet.htp, java.io இதெல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது எக்ஸ்டென்ஸ் ஜென்ரிக் சர்வ்லெட். ஸோ பை எக்ஸ்டெண்டிங் ஜென்ரிக் சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுற சர்வ்லெட் இது. அதே மாதிரி எக்ஸ்டெண்டிங் HTTP ரெக்வஸ்ட், ஒரு HTTP ரெக்வஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ண சர்வ்லெட் இது. இது வந்து என்னது? எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு சர்வ்லெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலாக இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, மல்டி த்ரெட் ஹேண்ட்லிங்கு. ஓகேவா, மல்டிபிள் த்ரெட்ஸ் ரைஸ் பண்ணி எல்லா ரெக்வஸ்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இது எந்த சர்வரில் வேணால் ரன் ஆகும். ஜஸ்ட் இந்த ஜாவா சர்வர் API இருந்தால், அதோட சப்போர்ட் இருந்தால். இது ஹை செக்யூரிட்டி. ஓகேவா, இது வந்து இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆல்சோ இதுக்கு எப்பயுமே ஒரு சர்வ்லெட் கண்டெய்னர் வேணுமா ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? சர்வ்லெட்னா என்ன? யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதில் ஜாவா சர்வ்லெட்னா என்ன, ஜாவா சர்வ்லெட் வரதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் ஆல்சோ சர்வ்லெட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஜென்ரிக் சர்வ்லெட், HTTP சர்வ்லெட். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அண்ட் அதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம், அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்டு, வெப் சர்வர் அண்ட் ஆல்சோ வெப் கண்டெய்னர் பற்றி பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் ஸ்டஃப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். See you all in the next video.